ஆன்லைன் கோர்சஸ் ஜாயின் பண்ண போகிறீங்களா? ஃபேஷன் டிசைனிங், ஆரி ஒர்க், டெய்லரிங் அண்ட் அதர் எனி கோர்ஸ் எந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் திலகவதி ஃப்ரம் டிகே ஃபேஷன். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். கவனிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 அகாடமிஸில் வந்து என்கொயரி பண்ணுங்கள். இன்ஸ்டியூஷனில் வந்து என்கொயரி பண்ணி எது வந்து நல்லா இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது, எதில் நல்ல ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்கொயரி பண்ணுங்கள். டைரெக்டாக கால் பண்ணி விசாரிங்க. செகண்ட் ஒன் சிலபஸ். நீங்கள் சேர போகிற அந்த கோர்ஸுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு வாங்கி கம்பேர் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் லைவ் கிளாஸா, ரெக்கார்டட் கிளாஸா, லைவ் கிளாஸ் முடிஞ்சப்பறம் அந்த ரெக்கார்டை நமக்கு சென்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நல்லா என்கொயரி பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மள்ட்ட சொல்கிற எதையுமே வந்து அகாடமிஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. சில அகாடமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சிலவங்க நான் சொல்கிறது வந்து ஒரு சில அகாடமிக்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா நான் இதில் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கிறத செக் பண்ணுறதுக்காக, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவே நான் சேர்ந்துருக்கேன். என்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. சரிங்களா? ஜாயின் பண்ணும்போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணதுக்கப்புறம் நமக்கான ரெஸ்பான்ஸ் வராது. நம்மளை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து லாக்லேயே தான் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணோமா, நம்மளோட அவுட்புட்டை பார்க்க மாட்டாங்க. டவுட் கிளியர் பண்ணுறது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வருவாங்க. அதுவும் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் வருவாங்க. ஓகேங்களா? அதனால் அலார்ட்டாக இருங்க. எந்த ஒரு கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. 4வது விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் போய் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு பல்காக ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு யூனிக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து உடனே நம்ம என்ன என்கொயரி பண்ணாலும் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நம்மளோட ஒர்க் அவுட் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது, இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளாஸஸில் தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். பார்ட் 2 கிளாஸில் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.